கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. பாடுங்க, நீங்க பாடுங்க. கர்த்தர் கிருபை ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள். ஆமென். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? Thank you Jesus, thank you Lord. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் கிருபை என்றென்றும் மாறாதது. திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் கிருபை, கர்த்தர் கிருபை. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர். கை தட்டலாமா? Thank you Father Lord, we bless you God. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து. பாடுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர்.
பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் நம்மை நடத்தினார், விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினார். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை. ஓ கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். ஆராதிக்கலாமா? பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர். நல்ல கை தட்டலாமா? சோதனை நம்மை சூழ்ந்திட போது வலக்கரத்தால் நம்மை தேற்றினார். வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்தி நடத்தினார். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை. ஓ பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள். நம் கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர். கர்த்தர் நல்லவர் பாடலாமா? கர்த்தர் நல்லவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார்? ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் ஒரே ஒரு பல்லவி நம்ம பாடலாம். ஆமென். praise be to God. பணிந்து குனிந்து டீமேஜ்ல பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. கண்ணமூடி எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க? ஆண்டவரே, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உமக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து குனிந்து we bow down before you, Lord. நீர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவர். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர. நீர் ஒருவரே பரிசுத்தர். அந்த உணர்வோடு அவரை பார்த்து சொல்லலாமா? பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. நீங்க பாடுங்க. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. இப்ப நீங்க மட்டும் பாட போறீங்க சத்தமா. பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து உம் பாதம் பரிசுத்தரே பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. ஆராதிக்கலாமா? பரிசுத்தரே 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 என் இயேசுவே. நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா முழு பலத்தோடு. one more time இன்னும் சத்தமா. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. உங்க சத்தம் கேட்கட்டும். பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. என் இயேசுவே கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து ஆராதிப்பே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்களோடு கூட பேசும். Lord, send your word and revive us this morning, Lord. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. praise be to God. நாம் இன்றைக்கும் ஆண்டவர்
ஆமென் செய்தியை மாற்றுகிறார். உங்களோடு கூட பேச கர்த்தருடைய சிந்தையில் வைத்த வார்த்தையை நான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 22வது அதிகாரம். Matthew chapter 22. Hallelujah. Praise be to God. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட இந்த அதிகாரத்திலிருந்து பேசுவாராக. மத்தேயு 22வது அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்த பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பேசினார். பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று சொல்லப்படுகிறது. ஸோ ஆண்டவர் வாயை திறந்து அதிகமாக பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசினதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். பரலோக ராஜ்யம், எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க. பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். சொல்லுங்க கிங்டம், சத்தமா சொல்லுங்க கிங்டம். ஸோ பரலோக ராஜ்யம் என்றால் நமக்கு என்ன புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. பரலோக ராஜ்யம், இன்றைக்கு அதிகமான கள்ள போதகர்கள் எழும்பி தவறாக பேசுகிறார்கள். பரலோக ராஜ்யம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, பூமி தாங்க, இதுதாங்க பரலோக ராஜ்யம், அப்படியெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு மிக தெளிவாக நித்திய பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது. அப்போ பரலோக ராஜ்யம் அல்லது ஆங்கிலத்தில் கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் என்றால் ராஜா எங்கே அரசாளுகிறாரோ அதுதான் கிங்டம். ஆமென். ராஜா எங்கே அரசாளுகிறாரோ, நீங்க நம்முடைய தேசங்களே பாருங்கள், இந்தியாவை கிங்டம் என்று சொல்லுவதில்லை, அமெரிக்காவை கிங்டம் என்று சொல்லுவதில்லை. ஆனால் யுனைடெட் கிங்டம் என்று பிரிட்டனை அழைக்கிறார்கள். துபாயை, நம்ம ஊரில் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க, மிடில் ஈஸ்டில், சவுதி அரேபியா, பஹ்ரைன், இதெல்லாமே கிங்டம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அங்கே ராஜா அரசு ஆளுகிறார். அப்போ எங்கே ராஜா ஆளுகை செய்கிறாரோ அதுதான் கிங்டம். அப்போ தேவ ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவராக அவர் வந்து வாழ ஆரம்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் கேளுங்க. நாம் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், பிறந்ததிலிருந்து நாம் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருந்தாலும், பிறந்ததிலிருந்து ஆண்டவரை பெற்றோரோடு இணைந்து நாம் ஆராதித்தாலும், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் கட்டாயம் அவசியம். இதுதான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம், யாராய் இருந்தாலும் சரி. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடி பிறத்தல் என்றால் என்ன? நீங்களும் நானும், வாலிபர்கள் எல்லாம் கவனிங்க, ஏற்கனவே இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம். பைபிள் சொல்லுகிறது, நாம், தாவீது சொல்லுகிறார், ஐயோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனிதன் யார் என்னை இந்த மரண சரீரத்தினின்று விடுதலையாக்க கூடும்? நான் செய்ய விரும்புகிறதை செய்யாமல் செய்ய விரும்பாததையே நான் செய்கிறேன் புலம்புகிறார்கள். அப்போ நாம் பிறந்தது இருளின் ராஜ்யத்தில். நாம் ஏற்கனவே பிறந்துட்டோம். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் எங்கேதான் பிறக்கிறது? இருளின் ராஜ்யத்தில். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எங்க பிறக்குது? கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. எங்க பிறக்குது? இருளின் ராஜ்யத்தில். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, இருளின் ராஜ்யம்.
அப்போ இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் நல்ல கவனிங்க, 2 விதமான காரியங்களோடு பிறக்கிறது. ஒன்று, ஆதாமிலிருந்து வருகிற அந்த ஆடமிக் ரேஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். ஆடமிக் ரேஸ், ஆதாமிலிருந்து வருகிற அந்த பாவ உணர்வு, பாவம் செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு பிறக்கிற பிள்ளையும் பிறக்கிறது. அது எந்த வீட்டில் பிறந்தாலும், ஊழியக்காரங்க வீட்டில் பிறந்தாலும் சரி, நல்ல விசுவாசிட்ட வீட்டில் பிறந்தாலும், பிள்ளை பிறக்கும் போது ஆடமிக் ரேஸோட தான் பிறக்கிறது. இரண்டாவதாக, ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது ஜென்ம குணத்தோடு பிறக்கிறது. இந்த ஜென்ம குணம் எங்கிருந்து கடத்தப்படுகிறது என்றால், பெற்றோர்களிடமிருந்து. பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 6 பேரிட்டிருந்து அவங்க ஜீனில், அந்த பிளட்டில் அந்த எல்லா ஜென்ம குணமும் கடத்தப்படுகிறது. பாவம், குழந்தை என்ன பண்ணும்? பிறக்கும் போது இப்படி தான் பிறக்குது. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள். இதைத்தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை, பாவம் செய்கிறவன் பிசாசினால், ஏனென்றால் அவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அப்போ தேவனால் பிறக்கணும், பிசாசினால் பிறந்தது, தேவனால் பிறந்தது என்று 2ஆக பிரிக்கிறார்கள். முழு வேதத்திலும் இருளின் ஜனங்கள், ஒளியின் ஜனங்கள். நாம் இருளின் ராஜ்யத்தில் பிறந்து விட்டோம். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ மறுபடியும் எங்கே பிறக்க வேண்டும்? நீங்கள் ஒளியின் ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளையாக பிறக்க வேண்டும். அப்ப ஏற்கனவே நான் இருளின் ராஜ்யத்தில் பிறந்து விட்டேனே, என்ன பண்ணுவது என்றால், நீ அங்கே முதலாவது மரிக்க வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இதுக்கு மேல நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்ட முடியாது, பரலோகம் போக முடியாது. யாரா இருந்தாலும் கேளுங்கள். ஆமே, நாம் மறுபடியும் பிறக்கணும். அப்போ ஏற்கனவே பிறந்து வாழ்கிற அந்த பாவ மனிதன், பாவ இந்த காரியத்திற்கு நான் மரித்து, பாவத்திற்கு மரித்து, பழைய துர்க்குணத்திற்கு மரித்து, இருளின் ராஜ்யத்தில் பிறந்த பழைய மனிதன் மரித்து, ஒளியின் ராஜ்யத்தில் கிறிஸ்துவிற்கு பிள்ளையாக பிறப்பதுதான் மறுபடி பிறத்தல். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சோ இதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இப்படி மறுபடி பிறக்கிற அனுபவம், அதை தான் பாஸ்டர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆமென். ஞானஸ்தான ஆராதனை உண்டு என்று சொன்னார்கள். ஞானஸ்தானம் தான் மறுபடி பிறப்பதற்கான ஒரு பெரிய அச்சாரத்தை நமக்கு தருகிறது, ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். என்ன? பழைய மனிதனை, ஞானஸ்தானம் என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல, நான் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை, நான் ஆண்டவரோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் பழைய வாழ்க்கை வாழ மாட்டேன், நான் வேதம் கூறுகிற சத்திய பாதையிலே நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் பின் செல்ல போகிறேன், உலகத்தை பின் செல்ல மாட்டேன். இதுவரைக்கும் உலகத்தின் பின்னால போவேன், மனதும் மாம்சமும் விரும்பினபடி நான் செய்தேன். ஆனால் இன்று முதல் நான் உம்மை பின் செல்வேன், உமக்காக நான் வாழுவேன், நான் பின் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று ஆண்டவரோடு மனிதன் பண்ணுகிற உடன்படிக்கை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா. சோ இந்த ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். என் மேல் வரவேண்டிய ஆக்கினையை அவர் சிலுவையிலே சுமந்தார். நியாயப்படி நான் தான் தண்டிக்கப்பட வேண்டும், நான் தான் பாவம் செய்தேன். ஆனால் என் மேல் வருகிற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும்
நித்திய நரக ஆக்கினையிலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்குகிறார். ஆனால் இது எப்பொழுது சாத்தியமாகும்? நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார், எனக்காக அவர் பலியானார் என்பதை நான் விசுவாசித்து அவரை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்வது? நான் செய்தது தவறு என்று மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டு நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், சிறு வயது முதல் நான் செய்த பாவங்கள் எல்லாம் தயவு செய்து மன்னித்தருளும், ஏனென்றால் என் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு நீர் ரத்தம் சிந்தினி, உம்முடைய ரத்தத்தினாலே நான் நீதிமானாக மாற முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உடன்படிக்கையோடு எந்த மனிதன் பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புகிறானோ அதே நொடியிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவன் பாவங்களை கழுவி அவனை நீதிமானாக மாற்றுகிறது. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஞானஸ்தானம் என்பது விளையாட்டு அல்ல. ஏதோ சும்மா திருமணத்துக்கு ஒரு ஞானஸ்தானம், வேற வயசு போதியா ஞானஸ்தானம் எடு அப்படியெல்லாம் சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தால் நம்ம பரலோகம் போக முடியாது. மனம் திரும்புதலுக்கென்று, பாவ மன்னிப்பிற்கென்று ஆமென் நான் எடுக்கிற ஞானஸ்தானம் தான் என்னுடைய பழைய மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்து புதிய மனிதனாக அவரோடு மரித்து அவரோடு கூட உயிர் தெழுகிற அந்த உன்னதமான அனுபவத்தை ஞானஸ்தானம் நமக்கு தருகிறது. ஆமென், ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் சொல்லுங்க எல்லாரும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால தான் அந்த ஞானஸ்தான சத்தியத்தில் பிசாசு விளையாடுகிறான். நிறைய சபைகளிலே இந்த ஞானஸ்தான சத்தியம் தவறாக பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது. இந்த பிராக்டிசஸ் எல்லாம் எப்படி உள்ள வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது இந்த ரோமன் கேத்தலிக் என்கிற ஒரு பெரிய காரியம் அந்த உலகம் முழுவதும் அதை ஆக்கிரமித்திருந்த நாட்கள், அங்கேதான் வேதத்திற்கு புறம்பான தவறான மனிதனுடைய உபதேசங்கள் உள்ளே வந்து வேதத்திலிருந்து மனிதர்களை பிரித்தது. அப்பொழுதுதான் மார்ட்டின் லூத்தர் என்கிற தேவ மனிதனுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஆமென். அங்கே ஒரு போப் ஆண்டவராக இருந்த ஒரு மனிதன் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு பாவ மன்னிப்பு சீட்டு ஐரோப்பா முழுவதிலும் விற்கப்பட்டது. இவ்வளோ பணம் கொடுத்து இந்த பாவ மன்னிப்பு சீட்டு பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் பரலோகம் போயிடலாம், உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஒருவேளை உங்கள் முன்னோர்கள் இறந்திருந்தால் கூட அவர்களுக்கும் நீங்கள் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்க முடியும். அவர்களும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து அவர்களும் பரலோகத்திற்கு போக முடியும். ஏன்னா எங்கள் தகப்பனுடைய குடும்பம் ரோமன் கேத்தலிக். இன்னும் எங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரங்கெல்லாம் மதுரையில் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ரோமன் கேத்தலிக்ஸ். ஆமென். அதனால எல்லாம் தெரிஞ்சதுனால சொல்றேனா, அப்படி அவர்கள், ஏன்னா அந்த நாட்களிலே ரோம பேரரசர்கள், பெரிய பெரிய பேரரசர்கள் எல்லாரும் ரோமன் கேத்தலிக். ஆமென். அவர்கள் போட்டதான் சட்டம். அப்போ அநேகர் எழும்பினார்கள் வேதத்தை போதிக்க. அவர்கள் எல்லாம் கொன்று விட்டார்கள் இரத்த சாட்சியாக. ஆனால் மார்ட்டின் லூத்தர் தைரியமாக அதை எதிர்த்தார். ஆமென். பைபிளுக்கு விரோதமான ஒன்று பாவ மன்னிப்பு சீட்டு என்பது. ஆமென். பாவ மன்னிப்பு ஏதோ சீட்டு காசு கொடுத்து வாங்கிறதுனால அல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் கிடைக்கிற பலன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்.
அநேக முறை அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு இந்த சரித்திரம் தெரியும் என்று தெரியாது. அநேக தரம் அவரை மரண தண்டனை. ஆனால் ஒரு ராஜா அவருக்கு நண்பராக இருந்ததினால் அவரை பாதுகாத்து 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 ஆண்டவர் தான் பாதுகாத்தார். அவர்கள் இந்த வேதத்தை மொழிபெயர்த்து விநியோகிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய புரட்சி உண்டானது. ஆமென். அப்போ விக்கிரக ஆராதனை, பாவ மன்னிப்பு சீட்டு முறை என்று மனிதனால் வந்த எல்லா காரியங்களும் ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆகி, ஆமென், கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய எழுப்புதல் வெடித்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். அதுல மனித உபதேசங்களாக சபைக்குள் புகுந்த ஒன்றுதான் குழந்தை ஞான ஸ்நானம், தெளிப்பு ஞான ஸ்நானம். நல்ல கவனிங்க. குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டிய அவசியம். ஞான ஸ்நானம் என்றாலே ஞானம் பிளஸ் ஞானம். அந்த பிறகு நன்மை தீமை அறியத்தக்க வயதிலே, தீர்மானம் எடுக்கக்கூடிய பருவத்திலே, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சுயமாக ஆமென் பாவ உணர்வடைந்து தேவனால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவன் தீர்மானிக்கிற பருவம் வருகிற அந்த வரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ஞானஸ்தானம் என்கிற வார்த்தைக்கு மூல பதம் பேப்டைசோ. பேப்டைசோ என்கிற அந்த பதத்திற்கு மூழ்குதல் என்று அர்த்தம். அப்பொழுது தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒருவன் இனிமேல் பழைய வாழ்க்கை அல்ல புதிய வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே இருளின் ராஜ்யத்தில் பிறந்த பாவம் செய்து கொண்டிருந்த அந்த பழைய மனிதனை புதைப்பதற்கு அடையாளமாக தண்ணீரிலே மூழ்கி, ஆமென், பழைய மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு புதிய மனிதனாக எழும்புவதற்கு அடையாளமாக தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்து, இனிமேல் நான் அல்ல கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் பழையவைகளெல்லாம் என்ற புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிற ஒரு இடம்தான் ஞான ஸ்நானம். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த ஞான ஸ்நானத்தை யாரும் தள்ளி போடக்கூடாது. வாலிபர்கள், நான்லாம் ரட்சிக்கப்பட்டது 18 வயதில். 18 வயசில் போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட ஞானஸ்தானம் கேட்டால் அவர் சொன்னார், யாருக்கு வேணால் கொடுப்பேன், உனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வாழ்ந்திருக்கேன். நான் பயங்கரமான சாட்சி கேடாக நான் வாழ்ந்தேன். ஆனால் என்னை மென்டர் பண்ணின ஒரு சகோதரன், அவர் இறந்து விட்டார். ஒரு அண்ணன் என்னை நடத்தினவர், என்னுடைய தாய் 2 பேரும் போய் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இல்லை அவன் உண்மையாகவே என்ன செஞ்சுருக்கான், ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அப்போல்லாம் 18 வயசில் கூட அவ்வளோ நம்பி ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, 15 வயசுலேயே, அதாவது சின்ன வயசுலேயே எல்லாமே நமக்கு தெரியாத விவரமெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியுது. நமக்கு தெரியாத எல்லா விவரமும் எங்கே தெரியுது பிள்ளைகளுக்கு. அப்போது பயங்கரமான பாவ உலகம், அறிவு பெருத்த உலகத்தில் வாழ்கிறோம். இன்றைக்கு 15 வயது வரும்பொழுது அவர்கள் சரியான தீர்மானத்திற்கு வர, பழைய மனிதனை புதைத்து கிறிஸ்துவோடு கூட வாழ தன்னை ஒப்பு கொடுக்க ஞானஸ்தானம் எடுக்க நான் உற்சாகப்படுத்துகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆமென், நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் ஏற்கனவே இங்கே ஏதோ ஒரு சபைகளை சொன்ன ஞாபகம் இருக்கிறது. நல்ல கவனிங்க. குவைத் தேசம் ஒரு சிறிய தேசம். ஆமென், குவைத் தேசம். ஆனால் எண்ணெய் வளம் அதிகமாக அங்கே உண்டு. அங்கே பக்கத்தில் நாடு ஈராக் தேசம். அந்த நாடு பெரிய நாடு, மக்கள் தொகை அதிகமான நாடு. ஆனால் அங்கே எண்ணெய் வளம் அதிகமாக இல்லை. அடுத்த நாடு, அங்கே சதாம் ஹுசைன் என்கிற ஒரு ராஜா அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் அப்பொழுதே தன்னுடைய பலத்தை, இராணுவ பலத்தை, தன்னுடைய ஆயுத கிடங்கு எல்லாவற்றையும் பலப்படுத்தி
அமெரிக்கா போன்ற வல்லரசுகளையே மிரட்டி கொண்டிருந்தார். எங்களிடத்தில் ரசாயன ஆயுதங்கள் இருக்கிறது என்றெல்லாம். அப்பொழுது சதாம் ஹுசைனுக்கு ஒரு காரியம் வந்தது. நம்மிடத்தில் எண்ணெய் அதிகமாக இல்லை, பக்கத்தில் இருக்கிற குவைத் நாடு அவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கான், ஆனால் அங்கே மனிதர்கள் ஆட்கள் ரொம்ப கம்மி, பரப்பளவு ரொம்ப கம்மி. அதனால் அந்த கண்ட்ரியை நம்ம பிடிச்சிட்டோன்னா நம்ம பயங்கரமான பவர்ஃபுல் கண்ட்ரி ஆயிடலாம், அமெரிக்காவை என்ன எல்லாத்தையும் மிரட்டிடலான்னு இவன் குவைத் மேலே படையெடுக்க ஆரம்பித்தான். குவைத் ராஜாவுக்கு பணம் இருக்குது, எண்ணெய் இருக்குது, ஆனால் மிலிட்ரி பவர் இல்லை, மேன் பவர் இல்லை. அதனால் உடனே இந்த குவைத் ராஜா அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணார். ஜார்ஜ் புஷ் இருந்தார். ஐயா, எங்களுக்கு பலன் இல்லை, சத்துரு எங்கள் மேலே வர்றான், எங்களால் போராடி மேற்கொள்ள முடியலன்னு அவர்கிட்ட ஃபோன் பண்ண அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ என் கூட உடன்படிக்கை பண்ணணுன்றாரு. என்ன பண்ணணும் சொல்லுங்க? என் கூட என்ன செய்யணும்? உடன்படிக்கை பண்ணணும். ஓகே, என்ன உடன்படிக்கை? இதெல்லாம் உடன்படிக்கை. சரி, படித்தாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டோன்னே இப்போ குவைத் ராஜா நிம்மதியாக படுத்து தூங்குறாரு. இப்போ ஈராக் ராஜா சதாம் ஹுசைன் குவைத் மேலே பாம் போட்டப்போ இவர் யுத்தம் பண்ணல, ஜார்ஜ் புஷ் அங்கிருந்து மிலிட்ரி அனுப்பிச்சு ஈராக்கையே காலி பண்ணி போட்டார். இருக்கிறீங்களா இல்லையா? இதுதாங்க உடன்படிக்கையில் இருக்கிற வல்லமை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப தம்பி, உலகத்தை மேற்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, மாம்ச இச்சைகளை மேற்கொள்ள முடியல, பரிசுத்தமாக வாழ முடியலன்னு நீயே உன் மாம்ச பலத்தில் போராடி கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீயே போராடினால் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டாய். என்னோடு உடன்படிக்கை செய், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், இன்னும் இந்த அனுபவத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் நல்ல பக்தியுள்ளவர்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறீர்கள். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இதுவரைக்கும் கீழ்ப்படியாத இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நல்ல விசுவாச தகப்பன்மார்கள், பெற்றோர்கள் ஆமென் உங்களுக்கு இருக்கலாம், நல்ல சபையில் இருக்கலாம். ஆனால் இந்த சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கடைசியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸோ இப்பொழுது தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அப்போ பரலோக ராஜ்யம் என்றால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். அவர் ஊழியக்காரர்கள் மூலமாக கதவை தட்டுவார், சத்தியத்தை பேசி, வசனத்தை பேசி உங்கள் இருதய கதவை தட்டுவார். நீங்கள் திறந்தால் கூட உள்ளே வர மாட்டார், நீங்கள் அழைத்தால் தான் உள்ளே வருவார். அவ்வளவு ஜென்டில் காட் நம்முடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய இந்தியாவில் தான் நிறைய பேர் இந்த இயேசுவை புரியாததினால இவர்கள் கட்டாய மதமாற்றம் செய்கிறார்கள், இவர்கள் கட்டாயப்படுத்தி மனிதர்களை மதம் மாற்றுகிறார்கள் என்று தவறான புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு இருக்கிறது. முதலாவதாக கிறிஸ்தவம் ஒரு மதமே இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதத்தில் மதம் என்கிற வார்த்தையே இல்லை. மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆமென். கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு சாராருக்கான ஒரு வழி அல்ல. இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு கூட்டத்திற்கு மட்டும் கடவுள் அல்ல,
அவர் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் ஏதோ ஒரு கூட்டத்திற்கு மட்டும் கடவுள் அல்ல, அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படித்தான் என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கட்டாயமாக யாரையும் ஆண்டவர் இழுக்கிறதில்லை, அவரே யாரையும் கம்பல் பண்ணி போறதில்லை, அவரே கட்டாயப்படுத்தாத போது நாங்க எதுக்கு கட்டாயப்படுத்தணும்? அவர் சொல்றார், 2 வழியை உனக்கு உண்பதாக வைக்கிறேன். ஒன்று உனக்கு பார்ப்பதற்கு ரொம்ப விரிவான வழியாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் இடுக்கமான வழி. அப்படி என்றால் என்ன? விரிவான வழினா நீ என்ன வேணா செய்யலாம், பாவம் செய்யலாம், அக்கிரமம் செய்யலாம், என்ன வேணா செய்யலாம், நீ ஜாலியா உலகத்தை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் முடிவு நரகம். ஆனால் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். நானும் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது என்ற காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் செய்து, அந்த இடுக்கமான வாசலாக தெரிந்தாலும் சத்தியத்தின் பாதையில் நடந்தால் முடிவு நித்திய ஜீவன், முடிவு பரலோகம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்கள் ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட ஆமீன் விரிவான பாதையை, உலக ஆசை, பணம், பொருள், உலகத்தை அனுபவிக்கணும்னு துடித்து அவர்கள் இந்த பாதையை செலக்ட் பண்றாங்க. எரேமியா சொல்லுகிறார், உனக்கு உண்பதாக நான் 2 வழியை வைக்கிறேன், சூஸ், நீ தெரிந்து கொள். நீ ஜீவனுக்கு போகிற வாசலை நீ தெரிந்து கொண்டால் உனக்கு நல்லது. ஆமென். கர்த்தர் இந்த கால நேரத்தில் நம்மோடு கூட பேசுவாராக. தெரிந்து கொள்ளுதல் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆகவே வாலிபர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு சரியான தீர்மானத்தை எடுக்கணும். நான் எப்பொழுதுமே சொல்வேன், ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் will bring great blessings in your life. நீங்கள் எடுக்கிற ஆழமான தீர்மானங்கள் உங்க வாழ்க்கையிலே எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதே நீங்கள் எடுக்கிற தவறான தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரவேண்டிய ஆசீர்வாதங்களை உங்களை இழக்க வைத்து விடும் என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போ தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான், தேவனுடைய பிள்ளையாக மாறுவான், அவன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ஆமென். சரி, இப்ப பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொன்னா ராஜா எங்க இருக்கிறாரோ அங்கேதான் பரலோக ராஜ்யம் என்று சொன்னேன். அப்போ ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் இவ்வளவு நேரம் சொன்ன இந்த அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரை தன் வாழ்க்கையிலே தன்னுடைய இருதயத்திலே ஆமென் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ராஜாதி ராஜா, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்ன அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவராக என்னுடைய சின்ன இருதயத்திலே வந்து அவர் வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ராஜா எங்க வந்துட்டாருங்க? சொல்லுங்க, ராஜா எங்க வந்துட்டாரு? எனக்குள். எல்லாரும் சொல்லுங்க, ராஜா எங்க வந்திருக்கிறாரு? எனக்குள். அப்ப ராஜா எனக்குள் வந்ததினால் ராஜ்யம் எனக்குள் வந்து விட்டது. அல்லேலூயா சொல்லுங்கயா. ஆமென். அப்போ கவனிங்க, பரலோக ராஜ்யம் என்றால், அதனால்தான் வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே, உங்களுக்குள் இருக்கிறதே. அப்படின்னா என்ன? ராஜா உள்ள இருக்கிறாரு, ராஜ்யம் எனக்குள் வந்து விட்டது. ஆனால் இதை மட்டும் நான் பேசினேன் என்றால் நானும் தவறான போதனை செய்கிறவனாக மாறி விடுவேன். இது முதலாவது புரிந்து கொள்ளுதல். அப்போ பரலோக ராஜ்யம் என்றால் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ராஜா எனக்குள் வந்து விட்டார். இரண்டாவது, சபை தேவ ராஜ்யத்திற்கு ஒப்பாக பேசப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய சபை இது கிறிஸ்துவின் சரீரம். இந்த சரீரத்திற்கு
தலை கிறிஸ்து. அவர்தான் சபையை ஸ்தாபித்தவர். தம்முடைய சுய ரத்தத்தினாலே சிலுவையிலே சபையை ஸ்தாபித்தவர். நாம் எல்லாரும் சரீரம், அவர்தான் தலையாக இருக்கிறார். அவர்தான் சபைக்கு தலை, அவர்தான் சபைக்கு ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். முதல்ல ராஜா எங்க வந்தாரு? எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்கயா. இப்பவே கண்ணை கட்டுதா? காலையில் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. முதல்ல ராஜா எங்க வந்தாரு? வாயை திறந்து சொல்லுங்கயா. ராஜா எங்க வந்தார்? முதல்ல எனக்குள். இரண்டாவது சபை தேவராஜ்யத்திற்கு ஒப்பாக, சபையின் தலைவர். அப்போ சபை பரலோக ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. சபை பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கான ஒரு வாசலாக இருக்கிறது. சோ முதலாவது ராஜ்யம் எனக்குள் வந்து விட்டது. அடுத்ததாக நான் சபையிலே ஒரு அங்கத்தினனாக மாறினேன். சபை தேவ ராஜ்யத்திற்கு ஒப்பாக பேசப்படுகிறது. மூன்றாவதாக ராஜ்யம் என்பது 1000 வருஷம் நாம் இந்த பூமியில அரசாள போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 1000 வருடம். ஹalleluya, glory to God. கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் தானியேல் தரிசனத்திலே பார்க்கிறான். அது உருண்டு வந்து கொண்டிருக்கிறது. பூமியின் ராஜ்யங்களின் மேலெல்லாம் அது மோதி, ஆமென், எல்லா ராஜாக்களின் ராஜ்யங்களையும் அழித்து, அது அந்த கல் பூமி முழுவதும் பரம்பி இருக்குமாம். ஆமென். பழைய பாட்டு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி பூமி நிரப். கை தட்டி பாடுங்க. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும். கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும். கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஆமென். நிறைய பேருக்கு இந்த பாட்டை தெரியல. நம்ம சபையில் நான் எல்லா பக்கமும் உற்சாகப்படுத்துறேன். பழைய பாடல்களை நம்ம திரும்ப பாட ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு புதிய பாட்டு பாடுங்கன்னு தானேயா சொல்லுது. அப்படின்னா புது பாட்டும் பாடணும், என்ன செய்யணும்? பழைய பாட்டும் பாடணும். பியூட்டிஃபுல் சாங் இதெல்லாம். ஆமென். திரும்ப நம்ம பாட போகிறோம். கையால் பெயர்க்காத. பாடாதவங்களெல்லாம் வார்த்தைகளை கவனிங்க. ஏன்னா நிறைய பேர் வாயைத்தான் பார்த்துட்டு இருக்கேன், வாயவே திறக்கல. ஏன்னா இந்த கால ஜெனரேஷனுக்கு குதூகலம் கொண்டாட்டம் தான் தெரியும், வேற எந்த பாட்டு தெரியாது. ஓகே. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மலையாகி இந்த பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள். இப்ப எல்லா தேசத்திலையும் ஒரு டைம் எலெக்ஷனுக்கு வந்துட்டா இனிமேல் எலெக்ஷனே இல்லை, நான் தான் சாகர வரைக்கும். அவனுக்கு இன்னும் சாவே வராத மாதிரி. ரஷ்ய அதிபர் புட்டின் அவரும் நான் தான், அவர் தான் ராஜா. எல்லா பெரிய பெரிய ஈவன் எல்லா கண்ட்ரீஸ்லயும் நம்ம தேசத்திலையும் அந்த வியாதி வருது. ஏன்னா சேர விட மனசு இல்லை. அவனுக்கு தெரியாது கையால் பெயர்க்காத ஒரு கல் உருண்டு வந்து கொண்டிருக்கிறது. அது பூமியின் ராஜாக்களுடைய எல்லா ராஜ்யங்களின் மேலும் மோத போகிறது. தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நீ எவ்வளவு பெரிய ராஜ்யமா இருந்தாலும், நீ எவ்வளவு ராஜாங்கத்தை பலப்படுத்தினாலும், நீ எல்லா தேர்தல் விதிகளை மாற்றினாலும், ஒரு கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து கொண்டிருக்கிறதை சபை பார்க்கிறது, நாங்கள் பார்க்கிறோம். அது பூமி முழுவதும் பரம்பும். பூமியின் ராஜாக்கள் ராஜ்யங்கள் எல்லாம் நிர்மூலமாகி அது பூமியை ஆட்சி செய்ய போகிறது. அந்த கல்லை தான் பேதுரு ஜீவனுள்ள கல் என்று சொல்லுகிறார். அவர்தான் மூளைக்கு தலைக்கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கை தட்டி பாடலாமா? Come on everyone. கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மாலையாகி இப்பூமி நிரப்பும். கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மாலையாகி பூமி. கிரீடங்கள் பாகைகள், கிரீடங்கள் பாகைகள் காவிழ்ந்திடும். கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். கிரீடங்கள் பாகைகள் காவிழ்ந்திடும். திரும்ப எல்லாரும் சொல்லுங்க. கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும். கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும். ஓ எஸ். திரும்ப சொல்லுங்க. கிரீடங்கள், கிரீடங்கள் பாகைகள் கவிழ்ந்திடும். ஓ இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. கர்த்தரை குத்தின கண்டு. இன்னொன்றை பாடலாமா? கையால் பெயர்க்காத கல்லொன்று, கையால் பெயர்க்காத கல்லொன்று பாயும் கண்மாலையாகி பூமி நிரப்பும். கையால் பெயர்க்காத கண்மாலையாகி பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் காவிழ்ந்திடும். கிறிஸ்தேசு உரிமை. ஓ கிரீடங்கள் பாகைகள் காவிழ்ந்திடும். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்டு புலம்பிடுமே. நமசந்தரனா. ஓ ஹல்லேலூயா. இதத்தான் ராஜாவாகிய தாவீது மூலமா கர்த்தர் தீர்க்க தரிசனமா 2வது சங்கீதத்தில் சொல்றாரு. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, ஆமேன், அவர்கள் கட்டுகளை அறுத்தவர்கள் கைகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசி தமது உக்கரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில், ஆமேன், என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். அதை தொடர்ந்து வாசித்தால், ஆமேன், இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்ப தேவ ராஜ்யம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது
ராஜா அவனுக்குள் வருகிறார், ராஜ்யம் அவனுக்குள். இரண்டாவது, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அப்ப சபை தேவ ராஜ்யம், சபையில் என்னை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அடுத்ததாக நான் ஆண்டவரோடு 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறேன். அன்றைக்கு ராஜா யாரு? இயேசு ராஜா. அது தேவ ராஜ்யம். ஆனால் அதுவும் தற்காலிகம்தான், டெம்பரரி. ஆனால் அதற்கு பிறகு நித்திய பரலோக ராஜ்யத்தில் நம்மை கர்த்தர் அழைத்து கொண்டு போக போகிறார். நித்தியமாக அவரோடு வாழப் போகிறோம். அங்கே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனோடு நாம் நீடூழி வாழ போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரி, இப்போ மத்தேயு 22க்கு வாங்கல, செய்திக்கு வருவோம். அப்போ பரலோக ராஜ்யம்ன்ற ஒரு வார்த்தை தான் நம்ம இவ்வளோ நேரம் தியானிச்சோம். பரலோக ராஜ்யம், ஆமேன். அதில் எனக்கு ஒரு பங்கு வேண்டும். ஆமேன். நான் பங்காளியாக மாற வேண்டும். ராஜ்யம் எனக்குள் வர வேண்டும் என்றால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பை பெற்று பாவ மன்னிப்பிற்கென்று பெறுகிற ஞானஸ்தான சத்தியத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே தண்ணீரிலே மூழ்கி பழைய பாவ மனிதனை புதைத்து தண்ணீரிலிருந்து வெளியே வரும் பொழுது கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவருக்காக நாம் வாழ ஆரம்பிக்கும் போது ராஜ்யம் எனக்குள் வந்து விடுகிறது. இரண்டாவதாக சபைக்குள் வந்து சத்தியத்தை சொல்லி கர்த்தர் என்னை இன்னும் கிறிஸ்துவை போல மாற்றுகிறார். அடுத்ததாக இப்படி வாழ்கிறவர்கள் 1000 வருஷம் அவரோடு அரசாட்சி செய்து பின்னர் நித்திய காலமாக அவரோடு ஆளப் போகிறோம். இதுதான் தேவ ராஜ்யம். இப்ப இந்த ராஜ்யத்தை குறித்து தான் கர்த்தர் இங்க பேசுகிறார். 2வது வசனம், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவிற்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்ப எல்லாரும் என்ன கவனிங்களேன், இதை நீங்க தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். ஆனால் இதை நான் ஒரு ஸ்டோரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நல்ல கவனிங்க. சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு ராஜாவுடைய மகனுக்கு கல்யாணம், ராஜாவுடைய மகனுக்கு கல்யாணம் அப்படின்னா அவர் யாருக்கு இன்விடேஷன் கொடுப்பாரு, அழைப்பு கொடுப்பாரு? எல்லாரும் பேசணும், பேசுங்க வாயை திறந்து. யாருக்கு இன்விடேஷன் கொடுப்பாரு? மார்த்தாண்டத்தில், இது என்ன ஊருங்க? என்னங்க? தாராபுரமா? தாராவிளை. தாராவிளைக்கு தேடி உங்க வீட்டுக்கா வந்து கொடுப்பாரு? தாரா வேண்டாம் சார், மார்த்தாண்டத்தோட நின்னுக்கிறேனா, மார்த்தாண்டத்திலே நின்னுக்கிறேனா. சரி, தனியா பேசிக்குவோம் அந்த பேரை. நம்ம வீட்டுக்கா வந்து ராஜா பத்திரிக்கை கொடுப்பாரு? பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. யாரு கொடுப்பாரு? இப்ப அமெரிக்கா நாடு ஜனாதிபதி இன்னும் பதவி ஏற்றல, ட்ரம்ப். சரி, ஜோ பைடனை விட்டுருவோம், அந்த ஆள் தூங்கு மூஞ்சி போயிட்டாரு. ஆண்டவர் தான் ட்ரம்பை கொண்டு வந்திருக்கிறார், ஏதோ செய்ய போறாரு. சரி, ஓகே. அப்போ ட்ரம்புடைய பிள்ளைக்கு கல்யாணம்னா யாருக்கு கார்டு கொடுப்பாரு சொல்லுங்க? ஆமா, அவங்களுடைய ஈக்குவலா யாரு? நம்ம மோடிக்கு கொடுப்பாரு, நம்ம அமித்ஷாவுக்கு கொடுப்பாரு, இல்லைன்னா நம்ம அம்பானி கூட கொடுப்பாரு. ஏன்னா பெரிய ஆள் இல்லை, பணக்காரன் இல்லை, அதானி கொடுப்பாரு. சாதாரண ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. அப்ப அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஈக்குவலா, ஆமென், அவங்களுக்கு தான் அந்த திருமண கார்டை கொடுப்பாரு. இங்க கவனிங்க, இந்த பரலோக ராஜ்யம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறதா? தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த தம்பிமாரெல்லாம் கவனிங்க, யாருக்கு ஒப்பா இருக்கிறது? ராஜாவிற்கு. அப்போ இந்த ராஜா அவருடைய மகனுக்கு கல்யாணம்னா அவர் பக்கத்து நாட்டு ராஜா, பக்கத்து நாட்டு ராஜாக்கள், அவருடைய மந்திரிமார்கள், பெரிய பெரிய பிரபுக்கள், அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுப்பார். அதே மாதிரிதான் ஆமென் இந்த ராஜாவும் கொடுத்தார். எல்லாம் பெரிய மனிதர்கள், அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான
பெரிய பெரிய ஜாம்பவான்கள், ராஜாக்கள், ஆமென், மந்திரிமார்கள், பிரபுக்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. இப்போ குமாரனுடைய கல்யாண நாள் வந்துருச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம கல்யாணம் பண்ணாலே நம்ம என்ன படாத பாடுபடுத்துறோம். உங்க இலையில பந்து விசாரிப்புக்காரன் இருக்கிறானே, அவனுக்கு எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த கரண்டி மட்டும்தான் சத்தம் கேட்கும், டப்பு டப்பு டப்புன்னு. அவன் கரெக்டாக 1 கிராம் தான் வைப்பான். ஹலோ, ஆமாம், அது நான் வந்து பார்த்துருக்கிறேன். பயங்கரம். சரி விடுங்க. ஆனால் ராஜா வீட்டு கல்யாணம் எப்படி இருக்கும்? பயங்கர தட புடலா பயங்கரமாக நடக்கிறது. ஆமென். ஸோ எல்லாமே விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். மேரேஜ் டேட் வந்தாச்சு. ஆனால் அழைக்கப்பட்ட ஒருவர் கூட, சொல்லுங்க எல்லாரும், வரவில்லை. ராஜா கேட்கிறார், மந்திரி, என்னப்பா எல்லாமே ரெடியா? எல்லாம் ரெடி, பர்ஃபெக்ட். பெரிய பெரிய ராஜாலாம் வர போறாங்க, எல்லாம் பெரிய ஆட்கள். ஆமா, பயங்கர விஐபி வரவேற்பு, எல்லாம் விருந்து ரெடி ராஜா, எல்லாம் ரெடி. ஆனா நீர் கூப்பிட்ட ஒருத்தன் என்ன செய்யல. அப்ப ராஜா என்ன சொல்லிருப்பாரு? டேய், அவன்லாம் பெரிய ஆள்ரா, பெரிய பெரிய பிசினஸ் மேன்ரா, பெரிய பிரபுக்கள். ஸோ நீங்க இருந்து நிறைய பேர், ஒவ்வொருத்தருக்கும் ஆள் அனுப்புங்க, போய் அவங்களுடைய ஞாபகப்படுத்துங்கப்பா, அவங்க பெரிய ஆட்கள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் போறான். எல்லாரையும் செகண்ட் டைம் ஞாபகப்படுத்த போனா எல்லாருமே ராஜாவுடைய அழைப்பை என்ன செய்து விட்டார்கள்? அசட்டை பண்ணினார்கள், நிராகரித்து விட்டார்கள். சொல்றான், வேற எங்களுக்கு வேலை இல்லையா? அவங்க ராஜா மகன் கல்யாணம் தான் வேலையா? நான் விட்டுட்டு வந்தேன், நான் இத்தனை கோடி லாஸ் ஆயிரும், அத்தனை கோடி லாஸ் ஆயிரும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த வேலை இருக்குன்னு எல்லாரும் ஒவ்வொரு எக்ஸ்கியூஸ் சொல்லி எல்லாரும் இந்த அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். இப்போ ராஜாவுடைய விருந்து நாள், கல்யாண நாள் வந்துருச்சு. விருந்தெல்லாம் ரெடி. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் ஒருவரும், சொல்லுங்க எல்லாரும், வரல. இப்ப இந்த மந்திரிக்கு ராஜாட்ட சொல்றதுக்கு ரொம்ப டென்ஷன். ஏன்னா ராஜாவுக்கு கோபம் வந்துருமா, என்ன பண்ணிடுவாருன்னு தெரியல. அப்படியே பதட்டத்தோட நிக்கிறாரு. ராஜா மறுபடியும் பார்க்கிற, என்னப்பா எல்லாம் வந்துட்டாங்களா? இல்ல ராஜா, ஒரு ஆள் கூட. எல்லாம் போய் ஞாபகப்படுத்தினீங்களே, இவங்கெல்லாம் இப்படி பதில் சொல்லிட்டாங்க, அசட்டை பண்ணிட்டாங்க, உங்க அழைப்பை நிராகரித்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே மந்திரி நினைச்சாரு ராஜாவுக்கு பயங்கர கோபம் வரும்னு. ஆனா ராஜாவுக்கு கோபமே வரல. ராஜாக்கு என்ன வரல? சொல்லுங்க, கோபமே வரல. அப்ப மந்திரி கிட்ட சொல்றாரு, டோன்ட் வரி. யார் சொல்ற? ராஜா. என்கிட்ட பிளான் பி இருக்கிறது. என்ன பிளான்? பிளான் பி. முதல்ல ஏ தான். நான் கூப்பிட்ட சூப்பர் ஸ்டேட்டஸில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் அழைப்பு கொடுத்தேன். ஆனால் அவன் வரல, என் அழைப்பை நிராகரிச்சிட்டான். ஆனால் என்கிட்ட பிளான் பி இருக்கு. என்ன பி சொன்னா, அவர் சொல்றாரு, நேராக போ, மார்த்தாண்டம் போ, பஸ் ஸ்டாண்டில் வடசேரி போ, அங்கே வழியில் தக்கலை பஸ் ஸ்டாண்டு, அங்கெல்லாம் வழியில் படுத்துட்டு இருப்பான், பிச்சை எடுத்துட்டு இருப்பான், வழியில் அவன் இருப்பான். எல்லாரையும் போய் என்ன செய்? சொல்லுங்க சத்தமா. ஓ, அழைப்பு இல்லை, கூட்டிட்டு வா. வழி அருகில் நிற்கிற எல்லாரும் பிச்சைக்காரன், ஏழைகள், பஞ்ச பரதேசிகள் எல்லாரையும் கூப்பிடுறா. எல்லாரையும் கூட்டிட்டு வானா மந்திரியால நம்ப முடியல. என்னடா அது, அவ்வளோ ஸ்டேட்டஸ்ல இருந்த ஆளு டக்குன்னு கீழே இறங்கிட்டாரு. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. இவனுக்கு நம்பவே முடியல. ராஜா என்ன சொல்றீங்க? நான் சொன்னதுதான். ஓ, எல்லாம் கூட்டிட்டு வானா. இப்ப மந்திரி ரதத்தை எடுத்துட்டு போறாரு. எங்கன்னா மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு. அப்புறம் தக்கலை பஸ் ஸ்டாண்டு, ரோடெல்லாம் பிச்சை எடுக்கிற வேலைகள். ஆமீன். எல்லா ஓரத்தில் இருக்கவன் ஒரு பிச்சைக்காரன் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு இருக்கான். மந்திரி ரதம் போய் அங்கே நிற்குது. ஹல்லேலூயா. அவன் கேட்குறான், என்ன விஷயம்? ராஜா கூப்பிடுறாரு. எதுக்குயா? அப்பா, அவர் மகனுடைய கல்யாணத்துக்கு உன்னை கெஸ்டா கூப்பிடுறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. ராஜாவுடைய பிள்ளை கல்யாணம், உன்னை விருந்தாளியா கூப்பிடுறாரு. அவனுக்கு நம்ப முடியுமா சார்?
சொல்லுங்க, அவனுக்கு நம்ப முடியுமா? அவன் சொல்றான், என்னையா சொல்றீங்க, என்னையா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால எமில் ஜெபசிங் அண்ணன் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு பாட்டு, என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினான், உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாடுங்க பிரதர், உம்மை போல் யாருண்டு, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. நம்முடைய ஆண்டவரை போல இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ராஜா அழைக்கிறாரானா இவன் சொல்றான், ஆமென், எல்லாம் கந்தல், எல்லாம் கிழிஞ்சது, போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியாது, ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிடக்குது. அப்படியே ரதத்தில் ஏறி அவன் உட்கார்ந்து அவன் வர்றான். தூரத்தில் வரும்போதே வாசனை மூக்க தொலைக்குது. ராஜாவுடைய விருந்து இவன் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிருக்கும், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஆமென் இறங்கி ஓடுறான். பெரிய பந்தி விசாரிப்பு சாலை, பெரிய ஒரு பந்தி. இவன் இறங்கி போய் உள்ள போலான்னு அவன் போனான். அங்க 2 காவலாளிகள் நிற்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட உள்ள போக சொல்லுங்க முடியாது. அவன் சொல்றான், ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு இருந்துட்டா நான் வாங்கல, ஏன் நானே பிச்சைக்காரையா, ரோட்டோரத்தில் படுத்துட்டு இருந்தாயா, ஆமீன், என்ன ராஜா அழைச்சாரியா, ஆமீன், விடுங்க, நான் போய் சாப்பிட்றேன்னா. கவனிங்க, அழைப்பு கிருபையினால் வந்தது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். சாரி, 11ஆவது வசனம் 11. கவனிங்க, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியும் வாசிக்கமா, அவர் இயேசு தமக்கு சொந்தமானதில் வந்தார். சொந்தமானவர்கள் என்றால் யார்? யாரு சொந்தமானதில் வந்தார்னா யாரு? சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தார்னா யாரு? யாரை குறிக்கிறது? யூதர்களை தான் குறிக்கிறது. முதலாவது ரட்சிப்பு யாருக்குத்தான் வந்தது? சொல்லுங்க சத்தமா, யூதர்களுக்குத்தான் வந்தது. ஆனால் அவர்கள் அதை நிராகரித்ததினாலே புறஜாதிகள் என்று சொல்லப்பட்ட நம்மை கர்த்தர் ரட்சிக்க தீர்மானம் கொண்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நம்ம எல்லாம் வேதம் புறஜாதிகள் என்று அழைக்கிறது. பாளையத்திற்கு புறம்பே இருந்தோம். ஆமீன். சமாரியா ஜனங்களையே யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யூதர்களுக்கு அவ்வளவு பெரிய பெருமை, நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார். சமாரியா ஜனங்கள் கூட கலப்பின மக்கள். சமாரியா ஜனங்களையே அவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் உங்களையும் என்னையும் அவர்கள் அங்கீகரிக்க வாய்ப்பே இல்லை. நாம் எல்லாம் பாளையத்திற்கு புறம்பானவர்கள், புறஜாதிகள் என்கிற Gentiles. We are all Gentiles, called Gentiles. ஆனால் அவர்கள் அழைப்பை நிராகரித்ததினாலே ரட்சிப்பு எனக்கு வந்தது, ரட்சிப்பு மார்த்தாண்டத்திற்கு வந்தது. இன்றைக்கு அவர்களை காட்டிலும் நான் மேன்மை உள்ளவன் அப்படி நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லல, பவுல் பரிசுத்தாவியானவர் மூலமா சொல்லுகிறாரு, அவர்களை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள். அவர்கள் மாம்சத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததி என்று அவர்கள் தங்களை உயர்த்திக் கொள்ளுகிறார்கள். நீங்களோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிதாவிற்கு பிள்ளையாக மாறிவிட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பிதாவிற்கு பிள்ளையாக மாற்றினது மட்டுமல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற்றப்பட்டேன்.
அதனால தான் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் இல்லைன்னா யூதன் காலரை தூக்காத, நாங்கள் ஆவிக்குரிய யூதர்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத யூதனை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட பரதேசிகளாகிய நாம் எவ்வளவோ மேன்மையுள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றினார். மறுபடியும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya, ஹalleluya. What a great privilege. நமக்கு ஆண்டவர் கொடுத்த மகிமையான இந்த அழைப்பை பாருங்கள், கவனிங்க. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், நீங்களும் நானும் பெரியவர்கள். மார்த்தாண்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களை விட நல்லவர்கள் என்பதனால் அல்ல, நம்ம ஸ்பெஷலான ஆட்கள் அல்ல, நாம் தகுதியற்றவர்கள். நம்மை காட்டிலும் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார், நம்மை காட்டிலும் மேன்மையானவர்கள் இருக்காங்க சார். அதுதான் பவுல் சொல்றார், மேன்மை பாராட்ட எனக்கு என்ன இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன், நாம் பரலோகம் போயிடுவேன். இந்த ஆவிக்குரிய பெருமை, இந்த மேன்மை எல்லாம் நமக்கு வரவே கூடாது. கிறிஸ்துவை போல மரண பரியந்த நம்மை தாழ்த்தி, தகுதியில்லாத என்னை கர்த்தர் ரட்சித்தாரே என்ற நன்றி உணர்வோடு இயேசுவை பின்பற்றுகிறவர்களை தான் பரலோகம் தேடிக்கொண்டிருக்கிறது. நம்ம மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம அதனால தான் தாவீது சொல்றார், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தகுதி இல்லாத நம்ம அப்போ அவன் நேரா போறான். அப்ப ரட்சிக்கப்பட்டது கிருபை. நான் ராஜாவுடைய ஸ்டேட்டஸுக்கு நான் துளி கூட வர மாட்டேன், அவர் வீட்டு காம்பவுண்டு பக்கத்தில் கூட விட மாட்டாரு. நான் தகுதி இல்லாதவையா, ஆனா என் மேல எனக்கு அழைப்பு வந்தது, ராஜரீக அழைப்பு வந்தது, எனக்கு அழைப்பு வந்தது. ஆனா பழைய துணி, பழைய கந்தை இதோட நான் இல்ல. ராஜாவுடைய திருமண வீட்டுக்கு போகணும்னா திருமண வஸ்திரம், கல்யாண வஸ்திரத்தை தரிக்க வேண்டும். கல்யாண வஸ்திரம் தரிக்காம விருந்து சாலைக்குள்ள அனுமதிக்கப்பட சொல்லுங்க பிரதர், முடியாது. காவலன் மெய்காப்பாளன் சொல்றான், அவன் பதறான், சார் அதெல்லாம் வாங்கிறதுக்கு என்கிட்ட காசு. அவர் சொல்றார், அதுவும் இலவசம் தான். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் இலவசம். அப்படியா? அப்படிதான் கொடுங்க, இலவசம் தானே கொடுங்க. இன்னைக்கு இலவசமாக கிடைக்கிற ரட்சிப்பை நிறைய பேர் அலட்சியம் பண்ணுகிறார்கள். இலவசமாக கிடைக்கிற ஆமென் ஒரு பரலோக பாக்கியத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். இலவசமாக உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்றால் அசட்டை, சத்தியத்தை கீழ்ப்படியாமல் அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணுகிறவர்கள் அல்ல, ஆமென், அதை வாஞ்சியோடு பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்போ அவர் நான் இதை இப்படியெல்லாம் உட்காந்து தியானிச்சு பார்ப்பேனா. அப்போ மெய்காப்பாளன் கேட்குறான், அப்படியா உன் சைஸ் என்ன யாருக்கு தெரியும், நீங்களே பார்த்து கொடுங்கயா. அவர் பார்த்தாரு, இவனுக்கு ஒரு நல்ல ராஜ வஸ்திரம், கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து, போ பக்கத்தில் போ, ஒரு ரூம் இருக்கு, போய் நல்லா குளிடா, குளிச்சுட்டு பழைய துணியெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு நீ என்ன செய், ராஜ வஸ்திரம் போட்டு ஆமாம் வாடானா. உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் வெளியே வர்றான், அனுப்புன ஆளுக்கே அடையாளம் தெரியல. இருக்கிறீங்களா இல்லையா? உள்ள அனுப்புன ஆளுக்கே என்ன செய்யல சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய என்னுடைய அடையாளத்தையே கர்த்தர் மாற்றி விட்டார். அதனால தான் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு பாடல் எழுதினேன். இந்த பாடல் உங்களுக்கு நல்லா தெரியும். பாவியான என்னையும் உன் பிள்ளையா மாற்றி நீ, ஆண்டவரை பார்த்து பாடுங்க. பாவியான என்னையும் உன் பிள்ளையா மாற்றி நீ, நீ நல்லவர், நீ நல்லவர்,
சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. உங்க சத்தம் கேட்கட்டும். உம்மை போல் வேறு கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்க சத்தம் கேட்கட்டும், சத்தமா ஆராதிங்க, ஆராதிங்க முழு பலத்தோடு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னொரு பாடலாமா? பாவியான என்னையும் பாடுங்க பிரதர். பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றி நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. ஓ உம் பிள்ளையாய் நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர். கடைசியா ஒரு விசை நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஆராதிக்கலாமா? ஹalleluya ஓ ஹalleluya. நாங்களும் ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தம்பி, சகோதரா, தங்கச்சி, கர்த்தர் உன்னுடைய அடையாளத்தையே மாற்ற விரும்புகிறான். நீ பாவம் செய்யும் போது உன் சொந்த குடும்பம் உன்னை பகைக்கும். உன் சொந்த பந்தங்கள், இனஜன பந்துக்கள் உங்களை வேற விதமாக பார்ப்பார்கள். ஆமீன். ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்கன்னா நம்முடைய சமுதாயம் உன்னை அருவருப்பாக பார்க்கும். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை மட்டும் நீ உடுத்திட்டன்னா எந்த சமுதாயம் உன்னை அருவருப்பாக பார்த்ததோ அதே சமுதாயம் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கும். அதுதாங்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற மாற்றம். அதனால்தான் பாவியான என்னை பிள்ளையாக மாற்றினார். ஃபாதர் பாடுறார், உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. என்னை இப்போ கண்மலை மேலே வச்சிருக்கிறீங்க. முதல்ல எல்லாரும் என்ன இப்படி பார்த்தாங்க, இப்போ என்னை இப்படி பார்க்குறாங்க. உங்கள் வாழ்க்கையை கடவுள் மாற்றுகிறார். ஹalleluya. எந்த பாவத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு நீ ஆண்டவருக்காக வாழ்வன் ஒப்பு கொடுத்துட்டேனா கர்த்தர் அதே இடத்துல உன் அடையாளத்தை மாற்றி ரபா ரபா ஷகரதனமா. எது என் அடையாளத்தை மாத்துச்சுன்னா அவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்னை ராஜகுமாரனாகவே மாற்றிவிட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிச்சைக்காரன் பஸ் ஸ்டாண்டில் இருந்த பஸ் ஸ்டாண்டு பார்ட்டி இப்போ ராஜ வஸ்திரம் தரிச்ச உடனே அவன் கண்ணாடியில் அவனே பார்க்குறான். அவனுக்கே அடையாளம் தெரியல. வஸ்திரத்தை மாட்டினோன்னு பிச்சைக்கார மாதிரி நடக்கல, இப்போ ராஜகுமாரன் மாதிரி நடக்கிறார். அவன் நட உடையெல்லாம் மாறிடுச்சு. மெய்காப்பாளனே சல்யூட் பண்ற அளவிற்கு அவன் ட்ரெஸ் மாத்திருச்சு. இப்படி எல்லாரும் வந்து பந்தி சாலையில் பிச்சைக்காரனா இருந்தால் பறந்து வந்து பிடிச்சி சாப்பிடுவான் இல்லை. இப்போ ராஜகுமாரன் ரொம்ப மெஜஸ்டிக்காக உட்காந்துருக்கான். முன்னால் சர்வ் பண்ணுறாங்க, கை ஒன்றையும் தொடலை. இருக்கிறீங்களா இல்லையா? நம்பாளுக்கு கூட ஜபம் பண்ணாமல் எடுத்து பொரியலை வாயில் போட்டுருவான், கூட்ட சாப்பிட்ருவான். நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் டீமாக போகும்போது முதல்ல நிறைய பிள்ளைங்க வருவாங்க. போய் சாப்பாடுங்க போட்டோன்னே டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவான். நான் சொன்னேன் ஜபம் பண்ணலான்னு. எல்லாம் வாயில் இருக்கும் பாதி. சரி வாயில் இருக்கிற சேர்த்து ஜெபம் பண்ணுவோன்னு. கவனிங்க,
ஆனா இந்த பிச்சைக்காரன், இந்த பாவி இன்னைக்கு ராஜாவுடைய கெஸ்டா மாறின உடனே ரொம்ப டீசெண்டா உட்காந்துருக்கான். அவனுடைய ட்ரெஸ்ஸு அவனை டோட்டலா மாத்திருச்சு, அவருடைய பிஹேவியரை மாத்திருச்சு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. மெஜஸ்டிக்கா உட்காந்துருக்கான். ராஜா சொன்னாரு, யாருக்கும் பந்தி அவசரமா பண்ணிடாதீங்கப்பா, நான் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணணும். இப்போ எல்லாம் பந்தி விசாரிப்பு, பந்தி சாலை, விருந்து சாலை நிறைந்து விட்டது. ராஜா வர்றாரு. உள்ள வந்தோடனே பார்க்கிறாரு, இவருக்கு தக தக தகன்னுது. எவனை பார்த்தாலும் ராஜகுமாரன், பெரிய பெரிய ராஜாவா அவருக்கு தெரியுது. பந்தி அந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏப்பா இவெல்லாம் உண்மையாவே பஸ் ஸ்டாண்டு பார்ட்டி தானா? இருக்கிறீங்களா இல்லையா? பஸ் ஸ்டாண்டு பார்ட்டி தான் ஐயா. என்னையா பார்த்தா பக்கத்து நாட்டு ராஜா மாதிரி இருக்கிறான், ஒருத்தன் அம்பானி மாதிரி உட்காந்துருக்கான், ஒருத்தன் அதான். அது உங்க ட்ரெஸ் அவன் அப்படி மாத்திருச்சியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கய்யா. உங்க ட்ரெஸ் அவன் அப்படி மாத்திருச்சு. இவர் பந்தி விருந்து சாலைக்குள்ள போறாரு. பார்த்து ஒவ்வொருத்தரையும், வெல்கம் மை ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் கமிங். ஒவ்வொருத்தரையும் என்ன சொல்றாரு? வெல்கம் பண்றாரு. ஏன்னா அவன் இப்ப கெஸ்ட், பஸ் ஸ்டாண்டு பார்ட்டி அல்ல, கெஸ்ட். ராஜ வஸ்திரம் தரிச்சு எல்லாரையும் வெல்கம் பண்ணும் போது உள்ள ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் தரிக்காம உட்கார்ந்துருக்கான். சொல்லுங்க, ஏண்டா கல்யாண வஸ்திரம் தரிக்கலன்னா அவன் சொல்றான், கிருப கிருப கிருப. அட படுபாவி, ரட்சிக்கப்பட்டது கிருபடா, ஆனா கிருபையை வச்சுட்டு நீ உள்ள வர முடியாது. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? நிறைய பேர் இப்ப கிருபையை தவறா பேசுறான், கிருபையை தப்பா உபதேசம் பண்றான். கிருபை கிருபன்னு பரலோகமே வந்துடலான்றான். தீட்டுள்ளதும் அசுத்தமானது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. நம்புறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்கிற உபதேசங்கள் பெருகிவிட்டது. சத்தியத்தை கை கொள்ளுகிற உத்தம ஜாதி தான் உள் பிரவேசிக்குமே ஒழிய, நீ பெந்தகோஸ்தே சபைக்கு வந்தாலும் வசனத்தை கை கொள்ளலனா தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்பதுதான் சத்தியம். சபை மாத்தினாலும் பரலோகம் வர முடியாது. சத்தியத்தை கை கொள்ள வேண்டும், வசனத்தை வாழ்க்கையாக மாற்றணும். அதனாலதான் திரும்ப திரும்ப மிக அழுத்தமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கவனிங்க. அப்போ அவனை பார்த்து அவன் சொல்றான், நீ எப்படா உள்ள வந்த? நீ சரியான உள்ள நேர் வழியில வந்திருந்தீங்கன்னா உள்ள விட்டுருக்க மாட்டாங்களேன்னா. இவன் ஜன்னலோடி வந்திருக்கிறான், இவன் பக்க வழியா என்ன செஞ்சிருக்கான்? சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவமே ஷார்ட்கட்ல தான் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கூட்டம் நடத்துறான். பணக்காரனாவது எப்படி? எது கிறிஸ்தவ கூட்டமா? திருநெல்வேலியில் ஒருத்தன் கூட்டம் நடத்துறான். கூட்டத்துக்கு தலைப்பு என்ன தெரியுமா? பணமே வா. ஹலோ, அட்ரஸ் கேட்குறீங்களா? இல்லையா? என்னவாமா? மணி கமத், பணமே வா அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறார். நிறைய பேர் இப்போ அப்படி கிளம்பிட்டான். அந்தி கிறிஸ்துவின் ஆவியை பிடிச்சவன் கிளம்பி சபையை அலக்கழிக்கிறான். அவனை நம்பி கூட 4 பைத்தியம் பின்னால போகுதுன்னா பாருங்களேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அப்படிதான். எங்க பார்த்தாலும் தீர்க்க தரிசனம், கட்டவளுக்கு அது அவகிற இது எல்லா பக்கம் கூட்டம் போகுது. ஆனா நீங்க யாரும் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லாத ஆளை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா தான் தெரியுது. இருக்கிறீங்களா இல்லையா? அற்புதம் செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விடுதலையாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் தான் மற்றவர்களுக்கு விடுதலை தரணுமோ ஒழிய கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க. அப்போ நீங்க நிறைய கள்ள உபதேசங்கள், ஞானஸ்தானம் எடுக்க வேணான்றான் ஒருத்தன், நீ சர்ச்சுக்கே போக வேணாங்கிறான். ஏன்னா நீங்களே தேவனுடைய, என்ன ரெவலேஷன் பாருங்க, நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்கு எதற்கு ஒரு ஆலயம்ன்றான்.
பேசுகிறான். அப்போ சபைக்கே போ. நிறைய பேர் சொல்கிறான், பாஸ்டர் உங்கள் சர்வீஸ் ஆன்லைனில் இருக்கான்னு கேட்குறான். அட படுபாவி, கொரோனா டைமில் தான் நீ வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற கொரோனா எங்களுக்கு வந்துடும்ன்ட்டு உனக்கு ஆன்லைனில் நாங்கள் ப்ரீச் பண்ணோம். இப்போ எல்லாம் சரியாயிருச்சு, இப்போவும் ஆன்லைன்லேயே உட்காந்துருக்கிற ஒரு சிலர் இருக்கான். நான் அவனுக்கு சொல்லுவேன், நீ பரலோகத்தை கூட ஆன்லைனில் தான் பார்ப்பேன். நீ ஹலோ, நீங்கள் பாஸ்டர் வேணால் கேட்டு பாருங்கள், இந்த கன்வென்ஷனில் எத்தனை பேர் கேட்டான் லைவ் போடுறீங்களா? ஏதோ தூரத்தில் இருக்கிற ஆள் கேட்டான்னா பரவாயில்ல, அடுத்த தெருவில் இருக்கவனே கேட்குறான் லைவ் இருக்கான்னு கேட்குறான். நான் சொல்லுவேன், நீ பரலோகத்தை லைவில் தான் பார்ப்ப, உள்ளே வரமாட்டேன் நீ. அப்போ சபை கூடுதல் மிக முக்கியம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு கூட அந்த பேசேஜை நான் வாசித்துட்டு இருந்தேன் காலையில். ஓய்வு நாள் ஆசரிக்கிறத குறித்து ஆண்டவர் எவ்வளவு கட்டாயமாக இருக்கிறார். உன்னுடைய சொந்த வேலையை செய்யக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீ ஆசரிக்க கடவாய். அப்போ ஆண்டவருக்கு நாள்னா ஆண்டவருக்கு தான். கல்யாணம் கச்சேரி எங்கேயும் போகக்கூடாது. ஆமென். தேவனை ஆராதிக்க ஓடி வந்துடணும். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நீ ஆண்டவரை கனப்படுத்தினா கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். சண்டே எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் வந்தாலும் அதை விட்டுட்டு ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நான் சொல்றேன், அதுக்கு வர நாட்கள் அதை விட 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். அப்போ இந்த இன்னைக்கெல்லாம் ஷார்ட்கட்டில் வர்றான். ஷார்ட்கட்டில் பரலோகம் வரலான்னு பார்க்குறான். நெவர். ஒரே வழிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நல்ல கவனிங்க. அப்போ அந்த ராஜா கவனிங்க, இரக்கம் உள்ளவர் தான், கிருபை உள்ளவர் தான். பஸ் ஸ்டாண்ட் அழைக்கப்பட்டவர்கள் வரலன்னு தகுதியில்லாத என்னை அழைத்தவர் கிருபைதான். கிருபையில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் வாய்ப்புகள் கொடுத்தும் நீ பயன்படுத்தலைன்னா அவர் கிருபை உள்ளவராக அல்ல, நியாயாதிபதியாக வெளிப்படுவார். அதைத்தான் நான் எச்சரிப்பா சொல்றேன். இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் நடத்தி இவ்வளவு செலவு பண்ணி தேவ ஊழியர்களை அழைச்சு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக உனக்கு நேராக வந்தும் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் நாளை அசட்டை பண்ணி மனம் திரும்பாமல் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள நீ உன்னை திரும்ப பலிபீடத்தில் சமர்ப்பிக்காமல் ஏதோ வந்துவிட்டு போய் அலட்சியம் பண்ணினால் கர்த்தர் இனி கிருபையுள்ளவராக அல்ல, நியாயாதிபதியாக வெளிப்பாடுவார் என்பதை நான் எச்சரிப்பாகவே நான் சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நெய்யூர் வட்டாரத்திற்கு ஃபுல் காஸ்பல் சர்ச்சோட கன்வென்ஷனுக்கு நான் வந்திருந்தேன். பல ஆண்டுகள், எனக்கு மோர் தென் 15 இயர்ஸ் நினைக்கிறேன். நான் அந்த நாள் அந்த கூட்டத்தில் அந்த சென்டர் பாஸ்டர் வந்து ஒரு 2 நாள் வரல, 3ஆவது நாள் தான் வந்தார். அவங்க சொன்னாங்க, சாரி பிரதர் 2 நாள் வர முடியல, ஒரு டெத் ஆயிடுச்சுன்னாங்க. நான் சொன்னேன் என்ன விஷயம்னு கேட்டப்போ அவர் சொன்னார், என் கூட ரைட் ஹேண்டாக இருந்த ஒரு பையன், ஒரு வாலிப பிள்ளை, 23 வயசு தான் ஆச்சு. எல்லா கன்வென்ஷன்லையும் அவன் இல்லைன்னா எனக்கு வேலை ஓடாது, வால் போஸ்ட் ஒட்ட, பர்மிஷன் வாங்க, அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணுற, எல்லாம் என் கூட வருவான். அவன் தாய்க்கு ஒரே மகன். 6 மணிக்கு நிற்பான், 5 மணிக்கு வாடானா வந்துடுவான், நைட்லாம் என் கூட இருப்பான். இந்த கன்வென்ஷன்லேயும் எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தான். நான் சொன்னேன், அவன் ரொம்ப லேட்டாக தான் போனான். டே காலையில் 6 மணிக்கு வா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு முன்னால் அவர் சொல்லியிருக்காரு, டே நீ ஞானஸ்தானம் எடுக்காமல் தள்ளி போட்டே இருக்கியடா. ஒவ்வொரு கன்வென்ஷன்லையும் அவன் சொல்லுவானா, பாஸ்டர் அப்படி சொன்னேன், சிரிப்பானா, என்ன பாஸ்டர் நான் உங்களோடையே இருக்கேன் தானே, அடுத்த வருஷம் எடுத்துட்டா போகுது, அடுத்த வருஷம் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கான். அந்த பர்டிகுலர் அந்த கன்வென்ஷன்லையும் பாஸ்டர் சொல்லியிருக்காரு. அவன் சிரிச்சுட்டு அதே மாதிரி சொல்லியிருக்கான். காலையில் 6 மணிக்கு போய் அம்மாட்ட சொல்லியிருக்கான்,
என்ன எழுப்பிடுங்க, காஃபி கொடுங்க, காலையில் 6 மணிக்கு போகணும். அவன் நல்லா படுத்து தூங்கிட்டான். காலையில் அம்மா காஃபி போட்டு அவனை எழுப்புனா ஆள் இல்லை, மரித்து விட்டான். சின்ன வயசு. நான் ஏதோ பயமுறுத்தல, நான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறேன். வாலிப பிள்ளைகள் கவனிங்கள், உங்கள் காலத்தை கடத்தாதிருங்கள். உங்கள் காலத்தை கடத்தாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தை அனுபவிச்சுட்டு வரேன்னு சொல்லாதீங்க. நாளை நம்முடையதல்ல. ஆண்டவர் கிருபையா அழைக்கும் போதே, அன்பா அழைக்கும் போதே நீங்கள் அவருடைய பாதத்தில் சரணடைந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இன்றைக்கு அந்த அனுபவங்களுக்கு, ரட்சிப்பிற்கு, ஞானஸ்தான சத்தியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். யாராக இருந்தாலும் சரி. நான் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நாளை நம்முடையதல்ல. ஆமென். அப்போ ஆண்டவர் கிருபையா அழைச்சாரு, கிருபையா இலவசமா ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தாரு. எல்லாம் ரெடி, எல்லாமே இலவசம் தான், உள்ள போய் சாப்பிடலாம். ஆனா வஸ்திரத்தை மாற்ற மனதில்லாமல் பக்க வழியாக நுழைந்து கிருபையுள்ளவர் என்ன, ஆண்டவருடைய முகம் வேற மாதிரி இருக்கும். அவர் பட்சிக்கிற அக்கினியாக, நியாயாதிபதியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். என்ன நடந்தது என்று நீங்களே பார்க்க முடியும். அங்கே என்ன செய்தார்? அவனை என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் என்ன செய்தாங்க? வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 13ஆம் வசனம். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற ஓடுங்கள் என்றார். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த காலை நேரத்தில், இந்த பகல் வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், நான் சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து ஒரு ஸ்டடியை தான் உங்களோடு பேச வந்தேனா. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இந்த சத்தியத்தை உங்களோடு கூட சொல்ல என்னை ஏவினதுனால நான் பரிசுத்தாவியானவருக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கிற அனைவரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் ரட்சிப்புக்கு தூரமானவர்கள் அல்ல. நீங்கள் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். தகுதியில்லாத நம்மை, பிரயோஜனமில்லாத நம்மை, தள்ளப்பட்ட நம்மை, புறக்கணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் இன்றைக்கு கிருபையாக அழைக்கிறார். அவருடைய கிருபையை உதாசீனப்படுத்தாதிருங்கள். அவர் கிருபையை தள்ளி விடாதிருங்கள். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லாதிருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் எல்லாரும் இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை பாதுகாத்து தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடலாமா? இந்த நேரத்தில் யாரும் எழும்பி போக வேண்டாம். நான் சரியான நேரத்தில் முடித்திருக்கிறேன். தயவு செய்து எல்லாரும் அமர்ந்திருங்கள். நான் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி, யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் எவ்ரிமான். எல்லாரும் கண்களை மூடுங்கள். நீங்கள் ஏற்கனவே தவறான ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கலாம். தவறான, எங்கள் அப்பா ரோமன் கேத்தலிக், எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட். அவர்கள் குழந்தையிலேயே தவறான ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான், தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். ஆனால் என்றைக்கு சத்தியத்தை அறிந்தார்களோ அவர்கள் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட வேண்டும். நாம் மரித்தால், இன்று மரித்தாலும் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னதுனால சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி பாவ மன்னிப்பிற்கென்று எடுக்கிற ஞானஸ்தானம் மூழ்கி எடுக்க அவர்கள் எடுத்தார்கள். அவர்கள் பரிசுத்தமாக வாழ, பரலோகத்தின் பாக்கியவானாக மாற சத்தியத்தை கை கொண்டார்கள். நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம். தவறான ஞானஸ்தானம் தெரியாத காலத்தில் எடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முகமுகமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சரியான ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தை கை கொள்ளுகிற ஒரு கூட்டத்தில் உங்களை இணைத்து கொள்ள கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்ணை மூடி இருக்கும் போது
இந்த இடத்துல இருக்கிறவங்க இதுவரைக்கும் நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கல ஐயா, ஆனா இப்போ கர்த்தர் இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் நாளை கடத்த மாட்டேன், இப்பொழுதே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்த நான் கேட்கிறேன். உங்க கைகளை உயர்த்தினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமீன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஞானஸ்நான சத்தியத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், புதிதாக வந்தவர்கள் யாராய் இருந்தாலும் இந்த சத்தியத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறவங்க அவங்க கைகளை உயர்த்தினால் நான் உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. glory to Jesus. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை, பாளையத்திற்கு புறம்பாயிருந்த எங்களை நீர் கிருபையாக அழைத்து ரட்சித்தீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் என்பதற்கு பாத்திரவான்கள் அல்ல, ஆனால் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீர். பாவத்தின் அடையாள சின்னங்களாக வாழ்ந்த எங்களை, எங்கள் அடையாளத்தை மாற்றி உம்முடைய பிள்ளைகளாக வாழ வைத்திருக்கிறீர். இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மோடு நெருங்க, இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் இந்த சத்தியத்திற்கு மனதார தங்களை ஒப்பு கொடுக்க, தொடர்ந்து உமக்காக வாழ உம்முடைய பிள்ளைகள் மேலே தேவ கிருபை தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்காக வாழ, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.